பார்த்தீங்கன்னா தனி வட்டி கணக்கு வந்து சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தனி வட்டி அப்படின்னாலே இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. பின்றது அசல். ஓகேங்களா? என்னன்றது வந்து இயர், நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது வருடம் சொல்லுவாங்கள்ல அது. ஆர்ன்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அசல் அப்படின்றத வந்து நம்ம கொஸ்டினை நம்ம நல்லா ரீட் பண்ணும்போது எது அசல், எது வந்து நம்ம கடனாக வாங்குகிறோம் அந்த தொகைன்னு தான், அந்த தொகை தான் அசல். ஓகேங்களா? வருடம் வந்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வருடமாக கொடுப்பாங்க, நாட்களாக கொடுப்பாங்க, இல்லைனா மாதமாக கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் 3 பார்ட் வீடியோவாக போடுறேன். இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனி வட்டினா என்னதுன்னு மட்டும் சொல்கிறாங்க உங்களுக்கு சிம்பிளாக. தனி வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை போய் கடனாக வாங்குகிறோம், ஒரு பர்சன்டேஜ் விதத்தில் நமக்கு வட்டி கொடுக்குறாங்க. அந்த வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த வட்டி வீதம் மாறாது. ஓகேங்களா? இதுதான் தனி வட்டி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.